பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஓகே கைஸ், எப்படியோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சு வேற டான்ஸ் ஹால் புக் பண்ணி ஷூட் பண்ணி கேசட்டை பாம்பே காமிச்சாச்சு. ஆனா ஒண்ணு, இதுல யாருக்கும் தனிப்பட்ட முறையில பாராட்டு கிடையாது. இட் வாஸ் a டீம் ஒர்க். வந்தனா ஒரு நிமிஷம், எங்க போற? நான் எங்க போன உனக்கு என்ன? எதுக்கு பணாசியமா கோவம்? டீம் பாராட்டிட்டேன், ஆனா பேசிக் கான்செப்ட் என்னோட இது. அதுக்காக என்னதான் ஸ்பெஷலா பாராட்டணும்? அதை விட்டுட்டு எல்லாருக்கும் வேர்ல்ட் கப் கொடுக்குற மாதிரி எல்லாரும் பாராட்டுற. சரி, பேசிக் கான்செப்ட் உன்னோட இது, அதுக்காக உன்னை பாராட்டலாம். அட் தி சேம் டைம் உங்க அம்மா கிட்ட போராடி எங்களுக்கு டான்ஸ் ஸ்கூல்ல வாங்கி கொடுத்ததுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி வைக்கலாமா? லுக் வந்தனா, நான் உன்னை நம்பினேன், நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. என்னெல்லாம் சவால் விட்ட, மலையை கட்டி இடிப்பேன், வானத்தை இடிப்பேன், கடைசியில காலை வாரிட்டல. இது பாரு பத்தியா? சரி வாங்க, வாழ்த்து சொல்லி மாலை போடலாமா? லுக் வந்தனா, நீ என்ன சொன்னாங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிடலாம், எங்க அப்பாவை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, ஹால் நமக்கு தான் என்னெல்லாம் சொன்ன. கடைசியில சாரி விஸ்வா, பெர்மிஷன் கிடைக்கலன்னு வந்து நின்னல, நாங்க எவ்வளவு டென்ஷனா இருப்போம். அப்போ எனக்கு இந்த கம்பெனி மேல அக்கறை இல்லைன்னு சொல்றியா? உனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லல, அக்கறை மட்டும் இருந்தா போராது. பிராக்டிகலா நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். வெறுமன வாயை விட்டா போராது, செய்ய முடியுமான்னு யோசிக்கணும். பாத்தியா, காயப்படுத்திட்டல, குத்தி காட்டிட்டல, நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லியும் அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு கெஞ்சின. இது வரைக்கும் பெரியப்பா கிட்ட ஒரு வார்த்தை ஹெல்ப் பண்ணி கெடுத்துல. அவருடைய காலையே போய் விழுந்தான்னு சொன்னேன். அவ்வளவு சொல்லியும் நீ எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுத்திட்டல. தயவு செஞ்சு ஜோக்குன்னு சொல்லாத, மனசுல இருக்கிறத டைரக்டா சொன்னேன். ஓகே, உனக்கும் உன்னோட ஆட் ஏஜென்சிக்கும் குட் பை ஃபாரெவர். வந்தனா, வாட்ஸ் ஆல் திஸ்? வந்தனா, என்ன விஸ்வானி? வந்தனா நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்தா? நீ ஓவரா பேசிட்ட. என்னடா பேசுற? நான் உன்கிட்ட விளையாட கூடாதா? விளையாடலாம்,
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ அப்புறமா வந்து நான் கிட்ட பேசு. கோவம் குறைஞ்சா அவளே திரும்பி வருவா. நான் பேச மாட்டேன், இனிமே பேச மாட்டேன். நான் டயட் பக்கம் போக மாட்டேன், போகவே மாட்டேன். விஷ்வா, இது ஓ போனா தான் இருக்கும், நான் எடுக்க மாட்டேன். விஷ்வா கலை இருக்க கூடாது, இருக்க கூடாது. ஹலோ, நகமெல்லாம் கடிச்சாச்சா? இன்னும் கொஞ்சம் நகம் வேணுமா? நெயில்ஸ் ஆர் ஹைஜீனிக். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. போன வை. வச்சிராத ப்ளீஸ். சாரி சாரி சாரி. யாரும் சாரி கேட்க வேண்டாம். அதே ஃபீலிங் எல்லாம் ஹர்ட் பண்ணியாச்சுல. அதுக்கு தானே மன்னிப்பு கேக்குறேன். தப்பு தப்பு, எல்லாமே என்னோட தப்பு தான். சாரி வந்தனா, வெரி சாரி. போன்ல ஒரு குட்டி டிவி இருந்தா நான் எவ்வளவு பயபக்தியோட மன்னிப்பு கேட்கிறேன்னு உனக்கே புரியும். ரெயின்போல 7 வண்ணம்னு சொல்லுவாங்க. நம்ம ரெயின்போல எல்லா வண்ணமும் நீதான். நீதான் நம்ம ஆபீஸ்ல எல்லாமே. இத பாரு வந்தனா, உன் உழைப்பையும் அறிவையும் நான் மிஸ் பண்ண தயாரா இல்ல. ப்ளீஸ். அறிவாளிகளுக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்ல. ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அழகான அறிவாளிகளுக்கு என்னைக்குமே பஞ்சம் தான். சரி, போன்ல மன்னிப்பு கேட்கல, நேரடியாவே கேட்கிறேன். பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா உனக்கு ஒரு ட்ரீட். ஓகே? விருந்தெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பார்ட்டினா ஓ லெவலுக்கு பெரிய பார்ட்டில இல்லமா, ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன பார்ட்டி நம்ம ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ல. எப்படி சௌரியம்? கோபம் குறைஞ்சா பாக்கலாம். குறையும் குறையணும். ஈவினிங் ஷார்ப் 5 o'clock நீ வர வேண்டாம், நான் வரேன். நீ எவ்வளவு லேட்டா வேணாலும் வா. ரெஸ்டாரண்ட் மூடுற வரைக்கும் உள்ள காத்துட்டு இருப்பேன். ரெஸ்டாரண்ட் மூடிட்டா வெளியில காத்துட்டு இருப்பேன். ஓகே, பாய். எனக்கு வர கோவத்துல. சரி சரி சரி, இப்போ ஏன் டென்ஷன் ஆற? நீ கூல் டவுன் ஆனது தானே கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா மட்டும் கூல் டவுன் ஆயிடுவாங்களா? இப்போ என்ன நடந்து போச்சுன்னு கோவப்படுற? எதுவுமே நடக்கல பாரு. சரி, நடந்தது நடந்து போச்சு. அதுக்கு தண்டனையா தான் லேட்டா வந்து என்ன வெயிட் பண்ண வச்சிட்டல. நான் ஒண்ணு லேட்டா வரல, கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். ஓ, இது ஒரு வாட்ச். இதுல நான் அப்படியே குனிஞ்சு இது மேலேயே படுத்துக்கிட்டு லென்ஸை வச்சு டைம் பார்த்தா தான் டைம் தெரியும். பார்த்தது போதும், என் வாட்ச் மேல விழுந்திருப்பாரு. இன்னும் டைம் சரியா தெரியல. ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். அப்பா, என்ன இது? சொல்லிருந்தா நானே கேபினுக்கு வந்திருப்பேனே. ஹலோ, I'll call you later. ஓகே. கூப்பிட்டு நீ வர்ற வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை எனக்கு இல்லம்மா. ஏன் ஒரு மாதிரியே பேசுறீங்க? வந்ததுல இருந்து உங்க முகமே சரியில்லை. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்பா? நீயா? அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் உனக்கு தெரியாதம்மா. யார் தப்பு பண்ணாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ தப்பு பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பின்ன நீங்க ஏன் இப்ப ரொம்ப வரிடா இருக்கீங்க? அப்பா, மனசுல என்ன இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. இப்போ நீ ஃப்ரீயா இருக்கியா இல்ல இங்க ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? வேலை இருக்கு, ஆனா அதை விட முக்கியமான வேலை உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுதான்ப்பா.
வந்தனா பத்தி நீ என்ன நினைக்கிற? வந்தனாவா? அதாம்மா நம்ம வந்தனா. நம்ம வந்தனாவை பத்தி புதுசா நான் என்னப்பா நினைக்க போறேன்? வந்தனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தம்பி பொண்ணு. ஆனா உனக்கு அவ தங்கச்சி மட்டுமில்ல, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளை பத்தி எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னால ஒண்ணும் இல்லப்பா. அதுலம்மா வந்தனா அவ ஃபியூச்சர் பத்தி பர்சனலா உங்ககிட்ட ஏதாவது பேசிருக்காளா? சொல்லிருக்காப்பா. அவளோட ஆம்பிஷன்ஸ் பத்தி சொல்லிருக்கா. அவளோட ஆட் ஏஜென்சியை டெவலப் பண்ணணும், தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஆட் ஏஜென்சியை மாத்தணுங்கிறது தான் அவளோட லட்சிய கனவே. யாரோட உதவியும் எதிர்பார்க்காம தான் சொந்த கால்ல நின்னு ஜெயிக்கணும் தான் அவ நினைக்கிறா. அவளோட கேரியர்ல ஓஹோன்னு வரணுங்கிறதா அவளோட ஆசை. என்னோட கவலை அவ கெரியர் பத்தி இல்ல, அவளை பத்தி தான். என்னப்பா சொல்றீங்க? அவ ஒர்க் பண்ற ஆட் ஏஜென்சில விஸ்வான்னு ஒரு பையன். ஓ, விஸ்வாவா? அந்த ஆட் ஏஜென்சியோட ஓனர் வந்தனாக்கு நல்ல ஃப்ரெண்ட். அந்த பையனுக்கும் வந்தனாவுக்கும் அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பா. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற எல்லைக்குள்ளதான் இருக்காங்களா இல்ல அதையும் மீறி? சச்சா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. வந்தனா ஒரு மாடர்ன் கேர்ள், எதையும் வெளிப்படையா பேசிடுவா. ஒரு வேளை வந்தனாவுக்கும் அந்த பையனுக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்தா கூட அது எல்லாம் மூடி மறைக்கிற கேரக்டர் இல்லப்பா அவ. நம்ம வந்தனாவே அந்த விஸ்வா கூட பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான்ப்பா. நான் பார்த்ததே மனசுல பட்டதை கேட்டேன், அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சாலே அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரிம்மா, நான் உங்ககிட்ட கேட்டதையும் நீ என்கிட்ட சொன்னதையும் இப்பவே மறந்துடு. நீ அவகிட்ட சொல்லவும் வேண்டாம், யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணவும் வேண்டாம். இத பத்தி எல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் வரேன். என்னங்க இது? வச்ச பால் அப்படியே இருக்கு. பாலை கூட குடிக்காம அப்படி என்னங்க யோசனை? உங்களை பார்த்தா யோசிக்கிற மாதிரி தெரியல, ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? நானும் காலையில இருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். டிஃபனுக்கு போய் என்னமோ ரசம் கேக்குறீங்க, சாப்பாட்டு நேரத்துல டிஃபன் கேக்குறீங்க. என்னங்க இதெல்லாம்? காலையில டைரி மறந்துட்டீங்க, பர்ஸ் எடுத்துக்கல. என்னங்க உங்களுக்கு குழப்பம்? நம்ம வந்தனா பத்தி தான். வந்தனாவா? அவளுக்கு என்ன? அவ ஒரு பையன் கூட இதுக்கு என்ன அர்த்தம்? நீயே சொல்லு. இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தேன். விஸ்வாவுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்தனா நம்ம வீட்லயே பார்ட்டி கொடுத்தா. அப்பவே அவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்ப தொட்டும் பேசிக்கிட்டாங்க. இந்த காலத்து பசங்க அந்த அர்த்தத்துல தான் பழகுறாங்கன்னு நாம எப்படின்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம நாமளா ஏதாவது தப்பா அர்த்தம் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்றது பார்த்தா அது தப்பாதான் பழகிட்டு இருக்காங்கன்னு தோணுது. இத எப்படிங்க கேக்குறது? கேட்காம எப்படி? அவளும் நம்ம பொண்ணு தானே. வீடு ஒன்னா இருந்தாலும் வாசப்படி வேற தானே. வந்தனா மட்டும் இல்ல, வனிதா கூட வீட்டை கவனிக்காம நாட்டியப்பள்ளின்னே இருக்கா. வீட்டை பத்தி கவலைப்படுறதே இல்ல. ஏய், நான் என்னமோ கேட்கிறேன், நீ என்னமோ சொல்றிய? கொஞ்சம் காது கொடுத்தா போதும், காது குத்து கம்மல் போட்டுருவீங்களே.
தம்பி பொண்டாட்டி நாட்டியம் நாட்டிய பள்ளின்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அது என்ன தப்பு இருக்கு? அவங்கள பத்தி மட்டுமில்ல, வீட்டில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் பத்தியும் எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுன்னு கேட்டா இன்னொரு பிரச்சனை உண்டாக்குறியே. சரி சரி, நானு தம்பி கிட்ட பேசுறேன். என்னங்க பார்த்து பக்குவமா பேசுங்க. மனுஷன் காலையில எழுந்ததிலிருந்து காசு சம்பாதிக்க அலையறான். தூக்கம் பசி எதுவுமே தெரியாம ஓடுறான், உழைக்கிறான். ஆனா பணம் வந்ததும் அவனுக்கே தெரியாம ஏராளமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. முதல்ல நிம்மதி போகுது, குடும்பத்து மேல இருக்கிற கவனம் போய் பணத்து மேல வந்துடுது. பணமும் இருந்து பாசமும் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாத குடும்பமா என் குடும்பம் இருந்துச்சு. இப்ப லேசா சின்ன பிரச்சனை. என் கேள்வி எப்படி இருந்தாலும் என் நோக்கத்துல என் தம்பி தப்பு கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா அவன் பொண்ணு வேற, என் பொண்ணு வேற இல்ல. அந்த பொண்ணோட எதிர்காலம் முக்கியம். எங்க குடும்பத்தோட நல்லதுக்காக தம்பி கிட்ட கேட்க போற கேள்வி எந்த நிலையிலும் எங்க குடும்பத்துக்கு கெடுதலும் மாறிடாம நீங்க தான் பாத்துக்கணும். இதெல்லாம் நான் என் கண்ணால பார்த்தேன். என்னன்னு இது? என்னக்குமே இப்படி பயமா இருக்கு. நான் ஏதாவது சச்சா என்ன பண்ணி நீயும் அப்படி வளரல, நம்மும் அப்படி வளர்க்கல. காலம் வேகமா போகுது, கலாச்சாரமும் வேகமா மாறுது. நம்ம நாட்டுக்கு முன்னிருந்த ஆணிவேரே கூட்டு குடும்பம் தான். அது இப்ப மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கேன். மாநிலங்கள் பிரியற மாதிரி அண்ணன் தம்பிங்களும் பிரிய ஆரம்பிச்சு என்னைக்காவது நல்ல நாள் கெட்ட நாள்ல ஒண்ணு சேர்றதும் அதுக்கப்புறம் ரயில் சிநேகமா மாறுறதும் நாட்டுல நடக்குது. அண்ணே, ஆமா, எல்லாருக்கும் மூத்த ஜோதி இருக்கும்போது பிரவீனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? நம்ம பையன் பிரவீன நந்தினி காதலிச்ச, அவனும் ஆசைப்பட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச நீ பூமிக்கும் ஆகாயத்துக்குமா குதிச்ச. நான் உன்னை சமாதானப்படுத்தி அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சேன். அது நம்ம பையனோட வாழ்க்கை. பரவாயில்ல விட. அவங்க காதலிச்ச விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா இது நம் கண் முன்னாடியே நடக்குது. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. முன்னாடி நடந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம வீட்டுல நடந்துடக்கூடாதுன்னு தான் இதை முன்கூட்டியே சொல்றேன். என்ன தேடுறீங்க? என் மானத்தை, என் மரியாதைய. என்னாச்சுங்க? உன் பொண்ணுங்க அவ என்ன வரலீங்க? இப்ப டைம் என்னாச்சு? 9 போது. அவ தினமும் இப்படி லேட்டா வரலா? உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா? நீ உன் டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு டைம் சரியா இருக்கு. உன் பொண்ணு இப்படி போனா உனக்கு என்ன? என்னங்க புதுசு புதுசா பேசுறீங்க? புதுசு புதுசா கேள்விப்படுறதுனால தான் ஆத்திரப்படுறேன். உன் பொண்ணு வேலைக்கு தான் போறாளா இல்ல ஊர் சுத்த போறாளா? இத பாருங்க, அவ வேலைக்கு போறேன்னு சொன்னதும் நீங்க தான் அவளை சந்தோஷமா அனுப்பி வச்சீங்க. இப்பயும் அவளை டென்ஷன் ஆவறீங்க. டென்ஷன் ஆகாம சந்தோஷப்படுவா சொல்ற?
அவ பிறந்தப்ப சந்தோஷப்பட்டேன், பிறந்தப்ப சந்தோஷப்பட்டேன், மறந்தப்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ நடந்தது குறிப்பிட்டு சங்கடப்படுறேன். என்னது நிதானமா பேசுறீங்க? அமைதியா தயங்கி கேட்டாலும் அண்ணன் செருப்பு அடிச்ச மாதிரி கேட்டார். ஏன்பா உன் பொண்ணு ஒரு பையனோட சுத்துதே, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு? ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. அண்ணா அனாவசியமா சொல்ல மாட்டார். அவர் கண்ணால பார்த்தது என்கிட்ட நாகரிகமா சொன்னார். நான் அவர்கிட்ட அண்ணா நம்ம வீட்டுல அப்படி எல்லாம் நடக்காதுன்னு இப்ப நீ என்கிட்ட சொன்னியே, அதே மாதிரி தான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்பா உன் பையன் பிரவீன் நந்தினியை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணினான். அதுக்கு நான் என்ன பண்ணு சொல்லுவேன்? ஏன் மூஞ்ச எங்க வச்சுக்க? சொல்லு 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 சொல்லு. நான் என்னது சொல்றது? அவ வரட்டும். ஆமா, நீ என்ன சொல்லுவ? நீ தாயம். அவ வந்த உடனே என்ன பார்க்க சொல்லு.